கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெண்ணாகரம் பாஸ்டர்ஸ் பிரேயர் ஃபெலோஷிப் ஐக்கியத்தில் இணைந்திருக்கிற அனைத்து தேவ ஊழியர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே புது வருட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமானது சங்கீதம் 91:10 ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்கிற வேத வசனத்தை ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிந்தது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த காலகட்டங்களிலே உலகம் முழுவதும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஒரு பயம் மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்பொழுது எந்த சூழ்நிலையில் என்ன நடக்குமோ என்கிறதான அச்சம் ஒவ்வொருவரையும் தொற்றிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தீர்ச்சக்கூடியதாக, நம்முடைய பயத்தை மாற்றக்கூடியதாக, கடவுளை நம்புகிற, கடவுளை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கக்கூடியதான ஒரு தைரியமான ஒரு வார்த்தை இந்த வசனமாக காணப்படுகிறது. நீதிமொழிகள் 12:21 பார்க்கிறோம், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போ நாம் கடவுளை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு, கடவுளோடு ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு, கடவுளுடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அழிவு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடவுளை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பேரழிவு, விபத்துகள், நாசமோசங்கள் எதுவும் நம்மை மேற்கொள்ளாது. பேரழிவுகள் என்று பார்க்கும் பொழுது அவை வராது அல்லது கடவுளுடைய பிள்ளைகளை அணுகாது என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் அவை நம்மை மேற்கொள்ளாத வகையிலே, அந்த சூழ்நிலை நம்மை ஜெயிக்காத வகையிலே கடவுள் சூழ்நிலைக்கு மேலாக நம்மளை ஜெயமெடுக்கிறவர்களாக மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். காரணம் ஏனென்று கேட்டால், நாம் ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளாக, அவரை சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாக, அவருடைய நிழலில் காணப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீதிமொழிகள் 1:33 சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், உலக காரியங்களுக்கு, உலகத்தின் மூலமாக வருகிறதான பயங்களுக்கு அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்கள் தைரியமாக இருப்பார்கள். காரணம் ஏன் என்று கேட்டால், ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்கிறதான ஒரு தைரியம். இந்த வசனம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று நாம் பார்க்கிறோம். நாம் இப்பொழுது இருக்கிறதான சூழ்நிலையிலே நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம் ஊழியம் செய்கிற சபையாக இருக்கலாம், நம்ம சபை மக்களாக இருக்கலாம், அல்லது தினசரி நம்முடைய வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக, அவருடைய கரத்தின் நிழலில் நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய விசுவாசிகளை ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்று நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த வாக்குத்தத்த வசனமானது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை தஞ்சமாக கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பவர்கள், அவருடைய மறைவில் வசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்டதான
ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் இங்கே கொடுக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியர்களே, நாம் இங்கே பார்க்கிறோம், நாம் அவரோடு இருக்கும் பொழுது, அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது, அவரோடு இசைந்திருக்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்டதான பொல்லாப்புகள் நம்மை அணுகாதபடிக்கு, வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகம் பலவிதமான சூழ்நிலைகளால் அசைக்கப்பட்டாலும் தேவனில் நம்பிக்கை வைத்து அவரில் வாழ்கிறவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட முடியாது, அசைக்கப்பட மாட்டார்கள் என்பது இந்த வேத வசனங்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய அடைக்கலம், அவர் இருக்கிற பொழுது பயம் நமக்கு இல்லை என்று நாம் காண்கிறோம். ஆகவே இந்த சங்கீதம் 91:10 ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அது ஒரு பாதுகாப்பானதாக, பலனானதாக இருக்கிறதை நாம் அறிகிறோம். இந்த வசனமானது நம்மை இன்னும் அதிகமாக விசுவாசத்திலே உந்துக்கூடியதாக, நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு வசனமாக இது இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை நாம் விசுவாசித்து, இந்த வசனத்தை சொல்லி நாம் ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் பொழுது கடவுள் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டியதான பாதுகாப்புகள், நமக்கு வேண்டியதான எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியத்தை கர்த்தர் கொடுத்து நடத்துவாராக. தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்தட்டும், பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். நன்றி.